Hello everyone, welcome to Happy Codes. இந்த வீடியோல JavaScriptல இருக்கிற bitwise operators பத்தி பார்க்க போறோம். So bitwise operators யூஸ் பண்ணி நம்ம binary type operations எல்லாம் perform பண்ணிக்கலாம் like zeros and ones. Bitwise operatorsல யூஸ் பண்ற symbols என்னன்னு பார்த்தீங்கன்னா bitwise and bitwise or bitwise XOR not left shift right shift. ஸோ இப்போ இந்த எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம கோட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி பைனரிஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பைனரிஸ்னா வந்துட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், அதாவது ஹியூமன் லாங்குவேஜ்ல இருந்து மிஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்றது தான் வந்துட்டு பைனரி கோட்ஸ். ஓகேவா? இப்போ ஹியூமன் லாங்குவேஜ் வந்துட்டு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியும். ஸோ அது வந்து மிஷினுக்கு வந்து புரியாது. ஒன் அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல தான் வந்துட்டு மிஷின் லாங்குவேஜ் எல்லாமே வந்து எடுத்துக்கும். ஓகேவா? நம்பர் 10 அப்படின்னாலும் அதுக்கு மிஷின் லாங்குவேஜ்ல ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல வந்துட்டு ஆல்டர்னேட் பண்ணிட்டு நமக்கு ஃபுல் வேல்யூஸ் கொடுக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து 2 to the power of n அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது 2 இருக்கு. ஸோ இது வந்து 2 பைட்ஸ். ஸோ இதுலயே நம்ம 4 எழுதணும் அப்படின்னா 4 வேல்யூஸ் எழுதுறோம் அப்படின்னா இப்போ 0 0 0 1ன்னு எழுதுறோம். இது வந்து 4 பிட்ஸ். ஓகேவா? ஸோ இதை நம்ம 8 வேல்யூஸ் எழுதணும்னா வந்துட்டு 8 பிட்ஸ். ஓகே, ஸோ அந்த 8 பிட்ஸ் தான் வந்துட்டு 1 பைட்னு சொல்லுவாங்க. 4 into 2 8 into 2 அப்படின்னு சொல்லிட்டு 2ஆல மல்டிபிள் பண்ணுவாங்க. ஏன் 2ஆல மல்டிபிள் பண்ணாங்கன்னா நமக்கு ஃபுல்லாவே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னா வந்து 2 to the power of n. ஸோ எல்லாமே வந்துட்டு 2ஆல மட்டும்தான் மல்டிபிள்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 8 இருக்கு. 8 into 2 வந்துட்டு 16. அது வந்துட்டு 16 பிட்ஸ். இந்த மாதிரி வந்துட்டு 2ஆல மல்டிபிள் ஆகி தான் நமக்கு பிட்ஸ்ல இருந்து பைட்ஸ், அதுக்கப்புறம் கிலோ பைட், அந்த மெகா பைட், ஜிகா பைட், அந்த மாதிரி எல்லாமே இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல இருந்தா வந்து மல்டிபிள் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஹியூமன் லாங்குவேஜ்ல நமக்கு 1 அப்படின்னா நமக்கு 1ன்னு புரியும். ஸோ இதுவே வந்துட்டு மிஷின் லாங்குவேஜுக்கு புரியணும் அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல தான் வந்துட்டு சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா 8 பிட்ஸ்ல நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 8 பிட்ஸ்ல சொல்றோம் அப்படின்னா 0 4 0 ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். திருப்பியும் ஒரு 4 0 3 0 போட்டு லாஸ்டா வந்து 1. இந்த மாதிரி 8 பிட்ஸ்ல 1 அப்படின்னு சொன்னாதான் இது ஹியூமன் லாங்குவேஜ்க்கு இது 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியும். ஸோ இதை நம்ம கரெக்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நம்ம டெசிமல் டு பைனரி கன்வெர்ட்டர்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் டெசிமல் கன்வெர்ட்டர்ல 1 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகே, ஸோ அதை கன்வெர்ட் கொடுக்குறேன். நமக்கு வேல்யூஸ் பாருங்க 16 பிட்ல கொடுக்குது. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 8 பிட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 8 பிட்ஸ்ல லாஸ்ட் வேல்யூ பாருங்க 1. ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 இங்க இருக்கா. ஸோ செகண்ட் வேல்யூல 1 வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ நமக்கு 0 0 1 0 இந்த 1 வந்து ரீப்ளேஸ் ஆயிட்டு இது ஃபுல்லாவே வரும். லாஸ்டா போக போக இந்த இடத்துலயும் வந்துட்டு 1 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க 2ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அதை கன்வெர்ட் பண்றேன். நமக்கு 1 0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 16 பிட்ஸ்ல கன்வெர்ட் ஆயிட்டே வரும். ஸோ நமக்கு வேல்யூஸ் போக போக இந்த மாதிரி பிட்ஸ் ஏற ஏற இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ 16 பிட்ஸ் 8 into 2 வந்து 16 பிட்ஸ். ஸோ அந்த மாதிரி 1024 பிட்ஸ்னா அவ்வளோ ஜீரோஸ். அந்த மாதிரி வந்துட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல மட்டும்தான் வந்துட்டு இந்த மிஷின் கோட் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகே, ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பைனரி கோட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை கம்பேர் பண்ணி நமக்கு ரிசல்ட் தரதான் வந்துட்டு பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ 1 by 1 நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து லெட் கீவேர்டு எழுதிக்கிட்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் செட் பண்ணிக்கிறேன். அசிமெண்ட் ஆப்ரேட்டர் எழுதிக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லெட் கீவேர்டு செட் பண்ணிக்கிறேன். ஒய்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் அசிமெண்ட் ஆப்ரேட்டர். இந்த இடத்துல 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேல்யூ ஒன்று செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இல்லைனா 5 and 3ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஒன்று செட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 வேல்யூஸ்மே வந்துட்டு இந்த பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம டபுள் அண்ட் போட்டோம்னா அது வந்துட்டு லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ சிங்கிள் அண்ட் யூஸ் பண்ணாதான் அது வந்துட்டு பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு லெட் கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு இசட்டுங்கிற வேரியபிள் நேம்ல நான் செட் பண்றேன். ஸோ இப்போ நான் எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து கம்பேர் பண்ண போறேன். ஸோ என்ன யூஸ் பண்ணி கம்பேர் பண்ண போறேன்னா இந்த பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இந்த பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 2 வேல்யூஸ்மே வந்துட்டு ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு தரும். இல்லைன்னா எல்லாமே ஃபால்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு 5 and 3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ 5ஓட பைனரி வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம டெசிமல் டு பைனரி கன்வெர்ட்டர் இருக்குல்ல, இது நம்ம 5ன்னு கொடுக்கலாம். ஸோ 5ன்னு கொடுத்து நான் கன்வெர்ட் கொடுக்குறேன். ஸோ அதில் இருக்க லாஸ்ட் 8 டிஜிட்ஸ் ஆஃப் வேல்யூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, 8 digits of value லாஸ்டா வந்துட்டு 101. இதான் வந்துட்டு 5ஓட வேல்யூ. ஓகே, பைனரி வேல்யூ. ஓகே, இந்த 5ஓட பைனரி வேல்யூ வந்து இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து 4 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ 4 பிட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இது 5ஓட பைனரி வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் 3
டெசிமல் வேல்யூஸ்ல போயிட்டு நமக்கு 3 ஓட பைனரி வேல்யூஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணி நான் 3 ஓட பைனரி வேல்யூஸ் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு 1 1. ஓகே, ஸோ இதான் வந்துட்டு 3 ஓட பைனரி வேல்யூஸ். ஓகே, இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ்மே வந்துட்டு இந்த அண்ட் ஆப்ரேட்டர் வந்து கம்பேர் பண்ணும். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேல்யூமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் வந்து ட்ரூ, மற்றபடி எல்லாமே ஃபால்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ இது ரெண்டு பைனரி வேல்யூஸ்மே வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ கம்பேர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 0 0 நமக்கு ரிசல்ட் வந்து 0 0 0 இட்ஸ் 0. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 4 பிட்ஸுமே வந்துட்டு நமக்கு 0 தான். நெக்ஸ்ட் 0 0 0. நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரூ, ஃபர்ஸ்ட் ட்ரூ, அதுக்கப்புறம் ஃபால்ஸ். ஆனால் நமக்கு ரிசல்ட் வந்து 0, ஏன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அண்டு பொறுத்த வரைக்கும் ட்ரூ. ஸோ இதுவும் 0. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு ரெண்டு வேல்யூ, லாஸ்ட்டாக 1, கீழேயும் 1. ஸோ ரெண்டு வேல்யூமே ட்ரூவாக இருக்குது. ஸோ இந்த வேல்யூ தான் நமக்கு 1. ஓகேவா, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பைனரி வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த பைனரி வேல்யூஸோட டெசிமல் வேல்யூ என்ன அப்படிங்கறத வந்துட்டு நமக்கு ரிசல்ட்டா தரும் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்துட்டு document.write யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ document.write யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்துட்டு இசட்டை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இதுதான் நமக்கு பைனரி வேல்யூவில் கிடைச்ச ரிசல்ட். அண்ட் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி நமக்கு பைனரி வேல்யூவில் கிடைச்ச ரிசல்ட் வந்து இதுதான். ஸோ இதோட டெசிமல் வேல்யூ என்னது 1, அதுதான் நமக்கு இங்கே கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, டெசிமல் வேல்யூ வந்துட்டு 1. ஸோ இந்த லாஸ்ட்டாக வந்துட்டு 1 இருக்குல்ல, இதை நான் வந்துட்டு என்ன டெசிமல் டு பைனரி கன்வெர்ட்டரில் செக் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் ஸ்வாப் கொடுத்துக்கிறேன், இந்த இடத்துல பைனரி கொடுத்துக்கிறேன். பைனரி டு நமக்கு டெசிமல் கன்வெர்ட்டரில் செக் பண்ணுறேன், நமக்கு டெசிமல் வேல்யூ வந்து 1. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு பைனரி வேல்யூஸை கம்பேர் பண்ணி அதில் கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு நமக்கு டெசிமல் வேல்யூஸாக ரிசல்ட் தரதா வந்துட்டு பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் வந்துட்டு சிங்கிள் லைன் தான் யூஸ் பண்ணுவோம். டபுள் லைன் யூஸ் பண்ணோம்னா அது வந்துட்டு லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர். ஸோ சிங்கிள் லைன் யூஸ் பண்ணாதான் அது வந்து பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர். ஓகேவா, ஸோ ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் எய்தர் ஏதாச்சும் ஒன்னா இருந்தாலே, ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே நமக்கு ரிசல்ட் வந்து ட்ரூ தான். ஓகேவா, ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு 0 0. ஸோ ரெண்டுமே ஃபால்ஸ், நமக்கு எல்லாமே ஃபால்ஸ் தான். இதுவும் ஃபால்ஸ். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் பாருங்க, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ, நெக்ஸ்ட் ஃபால்ஸ். ஸோ ரிசல்ட் வந்து ட்ரூ. ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே நமக்கு ரிசல்ட் வந்து ட்ரூன்னு கிடைக்கும். ஸோ இது 0 and 1 நமக்கு ரிசல்ட் வந்து 1. ஸோ 1 and 1 நமக்கு ரிசல்ட் வந்து 1. ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே நமக்கு போதும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணி நமக்கு கிடைச்ச பைனரி வேல்யூ வந்துட்டு இதுதான். ஸோ இப்போ இந்த பைனரி வேல்யூஸை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு என்ன டெசிமல் வேல்யூ வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன், இந்த கன்வெர்ட் கொடுக்குறேன். நமக்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வருது. ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணி ரிசல்ட் பார்க்குறேன் 7. ஸோ 7ன்னு சொல்லிட்டு நமக்கு டெசிமல் வேல்யூ ரிசல்ட் கிடைச்சிருச்சு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பைனரி வேல்யூஸை கம்பேர் பண்ணி கொடுக்குறது தான் வந்துட்டு பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா, ஸோ ஏதாச்சும் ஒரு வேல்யூவில் 1 இருந்தாலே நமக்கு 1ன்னு சொல்லிட்டு ரிசல்ட் எடுத்து பைனரி வேல்யூஸ் ரிசல்ட் எடுத்துட்டு அந்த ரிசல்ட்டோட டெசிமல் வேல்யூ என்னவோ அதான் வந்துட்டு பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர் வந்து கொடுக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர். இதுலேயே வந்துட்டு எக்ஸ்ஆர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஷிஃப்ட் ப்ளஸ் 6 அழுத்துனீங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வேல்யூமே வந்துட்டு சேமாக இருந்தால் நமக்கு 0 கிடைக்கும். மற்றபடி ஏதாச்சும் ஒரு வேல்யூவில் மட்டும் நமக்கு ட்ரூ இருந்தால் மட்டும்தான் நமக்கு ட்ரூ. ஓகே, ஸோ மற்றபடி ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு ஃபால்ஸ் தான் கிடைக்கும். ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் நமக்கு ஃபால்ஸ் தான். ஸோ வேல்யூஸ் வந்து சேமாக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் வேல்யூஸில் இருக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது 1. ஸோ இது ரெண்டு வேல்யூஸ்மே சேம் 0 0 0. ஸோ எல்லாமே 0 தான். ஸோ இதுவும் ஒரு 0 0, வேல்யூஸ் வந்துட்டு 0 தான். ஸோ இதில் பாருங்க 1 0ன்னு இருக்கு. ஸோ நமக்கு ரிசல்ட் வந்து 1. ஸோ 0 1ன்னு இருக்கு, நமக்கு ரிசல்ட் வந்து 1. ஸோ நெக்ஸ்ட் 1 1ன்னு இருக்கு. ஸோ வேல்யூஸ் வந்து சேமா இருக்கு. ஸோ வேல்யூஸ் சேமா இருந்துச்சுன்னா எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸ். ஓகேவா, ஸோ 0 0 இருந்தாலும் சரி 1 1 இருந்தாலும் சரி, ஸோ ரெண்டு வேல்யூஸ்மே சேமா இருந்தா எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸ் தான் கிடைக்கும், அதாவது 0. ஓகேவா, ஸோ ஏதாச்சும் ஒரு வேல்யூ மட்டும் நமக்கு ட்ரூவா இருந்தா மட்டும்தான் நமக்கு ரிசல்ட்ல வந்து 1 1ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நமக்கு எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி கிடைச்சது நமக்கு பைனரி வேல்யூ வந்துட்டு இதுதான். ஸோ இதோட டெசிமல் வேல்யூ என்ன நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் பைனரி வேல்யூ போட்டுக்கிறேன், நான் கன்வெர்ட் கொடுக்குறேன். இதோட டெசிமல் வேல்யூ வந்து நமக்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா, ஸோ இது நான் 6ன்னு சொல்லிட்டு வருது. இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இது நம்மளும் செக் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், மேனுவலாக பைனரியில் போட்டு செக் பண்ணாமல். ஸோ இது நம்மளும் கேல்குலேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ இப்போ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் அப்படியே கால்குலேட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, ஸோ நம்ம எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி கிடைச்ச பைனரி வேல்யூஸ் வந்துட்டு இதுதான். ஸோ இந்த பைனரி வேல்யூஸ் வச்சு நம்மளே வந்துட்டு டெசிமல் வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம். ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு பைனரி வேல்யூ வந்துட்டு இதான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த பைனரி வேல்யூஸை நான் கன்வெர்ட் பண்ணணும், டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா
நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து 2 டூ தி பவர் ஆஃப் nன்னு சொன்னோம்ல, அந்த மாரி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0. இத நம்ம எடுத்துக்கக்கூடாது. 1 இருக்கிற வேல்யூ மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு 2 டூ தி பவர் ஆஃப் 1. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்பயுமே வந்து 2 டூ தி பவர் ஆஃப் 0ன்னு எடுத்துப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம 0ன்னு இருக்கனால இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கல. ஸோ இது வந்து 2 டூ தி பவர் ஆஃப் 1. நெக்ஸ்ட் இருக்கிறது 2 டூ தி பவர் ஆஃப் 2. ஸோ நெக்ஸ்ட் 2 டூ தி பவர் ஆஃப் 3. 1 இருந்துச்சுன்னா நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 1 இல்ல 0 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம 0ல இருக்கு. இத நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ 2 டூ தி பவர் ஆஃப் 1. ஸோ 2 இன்டூ 1 2. நெக்ஸ்ட் 2 டூ தி பவர் ஆஃப் 2. ஸோ இந்த மாரி. ஸோ இது வந்து 1 இன்டூ 2. இது வந்துட்டு 2 இன்டூ 2 4. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நமக்கு ஆட் பண்ணா நமக்கு வேல்யூ வந்துட்டு 6ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம பைனரி டூ டெசிமலா கன்வெர்ட் பண்றதுக்கு மேனுவலா கன்வெர்ட் பண்றது இப்படிதான். ஓகேவா? சப்போஸ் நமக்கு இந்த இடத்துலயும் 1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2 டூ தி பவர் ஆஃப் 1 0ன்னு எடுத்துப்போம். ஸோ 2 டூ எனிதிங் பவர் 0 வந்துட்டு வேல்யூ 1. ஓகே. ஸோ அப்போ இது கூட வந்துட்டு 1 ஆட் பண்ணும். ஸோ அப்போ 6 + 1 7 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எப்பயுமே வந்துட்டு 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 0 1 2 3ல இருந்து பவர் வேல்யூஸ் ஆட் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு மேனுவலா வந்துட்டு பைனரி வேல்யூஸை டெசிமலா கன்வெர்ட் பண்ற மெத்தட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நாட் ஆப்ரேட்டர். ஸோ நாட் ஆப்ரேட்டருக்கு அப்படியே வந்துட்டு வேல்யூஸை வந்துட்டு ஃபிளிப் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதாவது 0னா 1 1னா 0ன்னு சொல்லிட்டு ரிசல்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம மேனுவலா செக் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ் பிளஸ் 1 முன்னாடி வந்துட்டு ஒரு மைனஸ் சிம்பிள். ஓகேவா? நாட் ஆப்ரேட்டருக்கு வேல்யூஸ் செக் பண்ணி டெசிமலா கன்வெர்ட் பண்றதுக்கு இதான் ஃபார்முலா. ஸோ எக்ஸோட வேல்யூனா நம்ம இடத்துல கொடுத்துருக்கிற வேல்யூ தான் இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ. இந்த இடத்துல நீங்க என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம என்ன வேல்யூ இங்க செட் பண்றோமோ அதுதான் நமக்கு எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 5. ஸோ 5 + 1 என்ன 6. ஸோ இதை வந்துட்டு 6. ஸோ 6 கூட அந்த மைனஸ் ஆட் பண்ணோம்னா -6. ஓகேவா? மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இதான் வந்துட்டு நம்மளோட நாட் ஆப்ரேட்டரோட ஃபார்முலா. நம்ம வேரியபிள் வேல்யூவோட 5ஓட ப்ளஸ் 1 ஆட் பண்ணி மைனஸ் ஆட் பண்ணோம்னா அது வந்து -6. சப்போஸ் இந்த இடத்துல வந்துட்டு 10 ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10 ஆட் பண்றேன். அப்போ 10 + 1 வந்துட்டு 11. ஸோ -11 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு நாட் ஆப்ரேட்டர். இருக்கிற வேல்யூஸை ஃபிளிப் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு நாட் ஆப்ரேட்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லெஃப்ட் ஷிஃப்ட். ஸோ இப்போ நான் எக்ஸ் கொடுக்குறேன். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ 2 லெஸர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணோம்னா அது லெஃப்ட் ஷிஃப்ட் யூஸ் பண்ணிட்டு நீங்க நான் வந்து பவர் வேல்யூ 3ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் 5 கொடுத்துருக்கிறேன். ஓகேவா? ஸோ 5ஓட பைனரி வேல்யூ வந்துட்டு இதான். ஓகே. இந்த வேல்யூஸை நான் வந்துட்டு இந்த வேல்யூஸை நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றேன்? லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 3ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 3னா லெஃப்ட் சைடில் இருக்கிற 3 ஜீரோஸை நமக்கு ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணுறது தான் வந்துட்டு லெஃப்ட் ஷிஃப்ட் 3. ஸோ இந்த இடத்துல நமக்கு 4 இருந்துச்சு அப்படின்னா 4 ஜீரோஸை நமக்கு ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணும். ஸோ 2 இருந்துச்சு அப்படின்னா 2 ஜீரோஸை நமக்கு ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல 3 இருக்கு. ஓகே. ஸோ அப்போ இங்கே இருக்கிற 3 ஜீரோஸை லெஃப்ட் சைடில் இருக்கிற 3 ஜீரோஸை கட் பண்ணி நமக்கு ரைட் சைடில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு நம்மளோட பைனரி வேல்யூஸ். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பைனரி வேல்யூஸ் 5ஓட பைனரி வேல்யூஸை கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸை நான் அப்படியே காப்பி பண்ணி பைனரி டு டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ நான் பைனரி டு டெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு வேல்யூஸ் வந்து 40 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகே. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு வேல்யூ பாருங்கள் 40 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அத்தனை ஜீரோஸை வந்துட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த பைனரி வேல்யூ தான் வந்துட்டு நமக்கு டெசிமல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட் தரும். அதான் வந்துட்டு லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு இங்கே எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 20ன்னு கொடுத்துருக்கேன். எக்ஸோட வேல்யூ 20ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ரைட் ஷிஃப்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ ரைட் ஷிஃப்ட்னா 2 கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு ரைட் ஷிஃப்ட். ஓகே. ஸோ ரைட் ஷிஃப்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற 2 வேல்யூஸை ரைட் சைடில் இருக்கிற 2 ஜீரோஸை நமக்கு லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறது தான் வந்துட்டு ரைட் ஷிஃப்ட். ஓகே. ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ஜீரோவை ரைட் சைடில் போடணும். ரைட் ஷிஃப்ட்னா ரைட் சைடில் இருக்கிற ஜீரோவை லெஃப்ட் சைடில் போடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் 2 வேல்யூஸை ஷிஃப்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ நம்ம 20க்கான வேல்யூ வந்துட்டு இதுதான். இந்த வேல்யூஸை பைனரி வேல்யூ தான். இந்த வேல்யூ பைனரி வேல்யூஸை இப்போ நம்ம 2 ரைட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஷிஃப்ட்னா என்ன? ரைட் சைடில் இருக்க 2 ஜீரோஸை எடுத்து நம்ம லெஃப்ட் சைடில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. இந்த ரைட் சைடில் இருக்க 2 ஜீரோவை எடுத்து நம்ம லெஃப்ட் சைடில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. அப்புறம் நம்மளோட பைனரி வேல்யூ வந்துட்டு இதுதான். ஸோ இப்போ இந்த பைனரி வேல்யூஸை நம்ம டெசிமல் வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ ஸ்வாப் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்துட்டு பைனரி டு டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே. நான் இப்போ நமக்கு டெசிமல் வேல்யூ வந்துட்டு 5 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
ஸோ பாருங்க டெசிமல் வேல்யூ வந்து 5 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஓகேவா? ரைட் ஷிஃப்ட்னா வந்துட்டு ரைட் சைட்ல இருக்கிற ஜீரோஸ லெஃப்ட் சைட்ல ஷிஃப்ட் பண்ணும். இந்த இடத்துல எத்தனை ஜீரோஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ 202, 303 அந்த மாரி எத்தனை ஜீரோஸ மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, அத்தனை ஜீரோஸ வந்துட்டு ரைட் சைட்லருந்து லெஃப்ட் சைட்ல வந்துட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, அது வந்துட்டு ரைட் ஷிஃப்ட். ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் நமக்கு பைனரி வேல்யூஸ். அந்த பைனரி வேல்யூஸ தான் வந்துட்டு நமக்கு டெசிமல் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட் தரும். ஓகே. அதான் வந்துட்டு பிட்வைஸ் ரைட் ஆப்பரேட்டர். ஓகேவா? ஸோ நம்மளோட டெசிமல் வேல்யூஸ பைனரி வேல்யூஸா கன்வெர்ட் பண்ணி, அந்த பைனரி வேல்யூஸ் கூட கம்பேர் பண்ணி நமக்கு ஒரு பைனரி வேல்யூ ரிசல்ட் குடுக்கும். அந்த கடைசியா தர ரிசல்ட் பைனரி ரிசல்ட் தான் வந்துட்டு நமக்கு டெசிமல் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட் தரும். இதான் வந்துட்டு பிட்வைஸ் ஆப்பரேட்டரோட வொர்க். ஓகேவா? ஸோ அண்ட் ஆப்பரேட்டர்னா 2 வேல்யூமே வந்துட்டு சேமா இருந்தா மட்டும் தான் நமக்கு ட்ரூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆர் ஆப்பரேட்டர் பொறுத்தவரைக்கும் ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்துட்டு நமக்கு 0வா 1ஆ இருந்தாலே நமக்கு ட்ரூ கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ்ஆர் ஆப்பரேட்டர் பொறுத்தவரைக்கும் 2 வேல்யூமே வந்துட்டு சேமா இருந்தா நமக்கு 0 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 2 வேல்யூமே வந்துட்டு டிஃபரெண்ட்டா இருந்தா மட்டும் தான் நமக்கு வேல்யூஸ் வந்துட்டு 1 கிடைக்கும். ஓகேவா? இதான் வந்துட்டு எக்ஸ்ஆர் ஆப்பரேட்டர். நெக்ஸ்ட் நாட் ஆப்பரேட்டர்னா வேல்யூஸ வந்துட்டு ஸ்வாப் பண்ணி யூஸ் பண்ணும். அப்படி இல்லன்னா நம்ம ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ x + 1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி முன்னாடி ஒரு மைனஸ். ஸோ இதான் வந்துட்டு எக்ஸ்ஆர் ஆப்பரேட்டர். இருக்கிற வேல்யூஸ ஸ்வாப் பண்ணி நமக்கு ரிசல்ட் தரும். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் என்ன பண்ணும்னா, லெஃப்ட் சைட்ல இருக்கிற 0வ ரைட் சைட்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு, அந்த பைனரி லாஸ்ட்டா கிடைக்கிற பைனரி வேல்யூ தான் நமக்கு டெசிமல் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரைட் ஷிஃப்ட்னா ரைட் சைட்ல இருக்கிற 0 வந்துட்டு லெஃப்ட் சைட்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு, அப்ப கிடைக்கிற பைனரி வேல்யூ தான் நமக்கு டெசிமல் வேல்யூஸா கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? So these are all the bitwise operators in JavaScript. Okay. Next video la ternary operator பத்தி பார்க்கலாம். Thanks for watching. Happy coding.